வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கூடிய வானிலை ஆய்வு மையம் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நீலகிரி மாவட்டத்தில் நேற்று பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக உதகை, கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் உதகையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு மற்றும் தடுப்புச் சுவர்கள் இடிந்து விழுந்தன. குறிப்பாக இத்தலாறு, பெம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 100 அடி அகலத்திற்கு ஏற்பட்ட நிலச்சரிவால் மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகினர். கனமழை காரணமாக உதகை படகு இல்லம் செல்லும் சாலையில் உள்ள ரயில்வே பாலத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பலத்த மழை காரணமாக பில்லூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மாயாற்றை கடக்க தெங்கு மரகாடா கிராம மக்கள் ஆபத்தான முறையில் பரிசலில் பயணம் மேற்கொண்டனர். கோவையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் செம்மேடு, திருவிக்காநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருப்பூர், திருமூர்த்திமலை சுற்றுவட்டாரத்தில் பெய்த தொடர் மழையால் பஞ்சலிங்க அருவி, அமனலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் கடற்கரை பகுதியில் வீசிய சூறாவளி காற்றால் மரங்கள் முறிந்து வாகனங்கள் மீது விழுந்து சேதமடைந்தன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் தென்காசியின் குற்றாலம், மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இந்நிலையில் மத்திய, மேற்கு மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என எச்சரித்துள்ள வானிலை ஆய்வு மையம் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. அதேபோல் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.